மாதான கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். அதோட வீடியோ தான் இது. எத்தனை பேருக்கு இந்த கோவில் தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை, நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே மக்கள் தான். ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க கை பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. சரியான கூட்டம். இது 6 மணி 7 மணிலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்கும். 8:30 மணிக்கு நாங்கள் பஸ் ஏறினோம். ஒரு 8:45 9 மணிக்கெலாம் போயிட்டோம். நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் அத்தனை மணிக்கே எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் இந்த இடத்துல. போன டைம் நான் மாதன கோயிலுக்கு போகிறப்ப சாமியும் பார்க்கவே இல்லை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், கோவிலுக்கு போகணுங்கிறது ஆசை. நான் கொள்ளிடத்துலேருந்து உள்ளே தான், ஆனால் இந்த கோவிலுக்கு ஒரு டைம் கூட போனதே கிடையாது. எத்தனை பேர் பக்கத்துலேயே இருந்துட்டு இந்த கோவிலுக்கு போகல அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். எல்லோரும் சாமி கும்பிட எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் இவ்வளோ பேர் சாமி கும்பிடுவாங்க. அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். இந்த நேரத்துலையும் இவ்வளோ கூட்டமாக இந்த கோவிலில் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பரிகாரம் செய்கிறதுக்காக இந்த பொருள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கை வலி, கால் வலி, இந்த வயிறு வலிலாம் வருதுல்ல, அவங்களாம் பரிகாரம் செஞ்சாங்க. வாழை இலையில் மாவிளக்கு போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வயிறு வலி உள்ளவங்க பண்ணுறாங்களாம். இந்த சாமி சிலை போன டைம் நான் வரப்போ வெளில நிற்கவே இல்லை. நாங்கள் போன டைம் ஒரு 6 மணிக்கு வந்திருந்தோம். அப்போவுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. இந்த டைம் ஒரு 9 மணிக்கு தான் போனோம். அந்த நேரத்தில் சாமி வெளிலவே இருந்துச்சு. நாங்கள் சாமி திருப்தியாக வெளில கும்பிட்டுட்டு உள்ளேயும் போய் நான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். யாராச்சும் அப்படி போனீங்கன்னா ஒன்று காலை டைமில் போங்க, இல்லைனா நைட் டைமில் போங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரில உள்ளே. நான் போனேன், ஆனால் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் இந்த டைமு. இந்த இடத்துக்கு நேராக இருந்து பார்த்தா உள்ள சாமி நல்லாவே தெரியுது. அப்புறம் இது உள்ளே போனால் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. இந்த மரம் வெட்டி போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குது, கீழே குனிஞ்சு போய் தான் அங்கே போய் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த இடம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் மாவிளக்குலாம் போட்டு படைச்சிட்டு இருந்தாங்க சாமிக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு தெரியல, அந்த மரத்தை வெட்டியிருக்காங்க. மறுநாள் பார்க்குறப்ப அந்த மரம் கிளக்கிளையாக வளர்ந்துருக்கு. அதுலேருந்து இந்த மரம் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மரத்தை குனிஞ்சு தான் போகிறாங்க. ஏன்னா குனிஞ்சு போகிற மாதிரி தான் அந்த இடம் இருக்குது. குனிஞ்சு போய் தான் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வராங்க. மஞ்சள் குங்குமம் கொட்டி அந்த சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தொட்டில் கட்டிட்டு சூடம் கொளுத்தி வழிபட்டுட்டு வராங்க. அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே மாவிளக்கு மாவு அதெல்லாம் வச்சு சாமிக்கு படைக்கிறாங்க. அதை சுற்றிலுமே இந்த பொம்மைங்கெல்லாம் வச்சு படைச்சிட்டு கை கால் வலி உள்ளவங்களுக்குலாம் வேண்டுதல் பண்ணிவிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் கோவில் உள்ளவே நாங்கள் போனோம். இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் அப்படின்னு பாருங்கள். இதுக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஒருத்த பின்னாடி ஒருத்த போய் தான் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் உள்ளேயே. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பொம்மைங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அது மாதிரி போய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சாமியை போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த சாமி இருக்கிற இடத்துல தான் நிறைய பேர் இந்த வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சாமி கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் வேண்டுதல்லாம் வச்சுட்டு போகிறாங்கள, நான் வாங்கி வைக்கிறேன் பொருள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டுட்டு கோவிலில் வச்சாங்க. பார்த்தேன். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஃப்ரீ டைமில் கும்பிட்டுட்டு வாங்க, நல்லாவே சாமி கும்பிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் டைமில் போனோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. மார்னிங் டைமில் நிறையவே வெளியில் பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு எல்லா பொருளுமே. பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.